விஷயத்த அந்த கிளடிக்கிட்ட சவு மாதிரி இழுத்து கரிசோறு வாங்கிடலான்னு பார்த்தேன். கிளடி சுதாரிச்சுட்டா. இந்த மப்ளர் மண்டையன் வேற 2 மணிக்கு வந்துடுவானே, அவனுக்கு என்ன சோறு போய் நாக்குறது. சரி வீட்டுக்கு போய் வகுத்தா வலிக்குதுன்னு ஆக்டிங்கை போட்டு உருண்டுற வேண்டியதான் பெட்டில். எப்படியோ வந்து படுத்துட்டோம். மப்ளர் மண்டையன் வந்து கேட்டான்னா வகுத்தா வலிக்குதுன்னு சொல்லி அப்படியே படுத்து தூங்கிடுவோம். ஏ மலரு, எங்கடி இருக்கிற? ஐயோ மப்ளர் தலையும் வந்துட்டான் போலயே. அழுகிற மாதிரி நடிப்போம். வயிறு வலிக்குதே, வயிறு வலிக்குதே. ஏய் மலரு, என்ன காலையிலே சொகுசா பெட்ல படுத்திருக்கிற? என்னங்க வயிறு வலிக்குதுங்க. வயிறு வலிக்குதா? என்னம்மா செய்யுது? அது வந்து நான் பால் காய்ச்சி வீட்டில் நிறைய சாப்பாடு சாப்பிட்டுட்டேங்க, அதான் எனக்கு வயிறு வலிக்குது. அதானே பார்த்தேன். என்னடா வயிறு வலிக்குதுன்னு சொல்ல மாட்டாளே, புதுசா சொல்றாளே அப்படின்னு. நம்ம வீட்டுல ஒண்ணுமா இல்ல, அங்க போய் இம்புட்டு சாப்பிட்டோம்ங்கிற சோறே கண்ணில் பார்க்காதவ மாதிரி. சாப்பாடு நல்லா இருந்துச்சுன்னு சாப்பிட்டுட்டேங்க, அது எனக்கு இப்படி வயிற்ற வலிக்குது. சரி எனக்கு கொஞ்சோண்டு ஓம வாட்டர் மட்டும் வாங்கிட்டு வரையலா, ஜீரணம் ஆயிரும். நான் குடிச்சிட்டு படுத்துருவேன். ஓம வாட்டரா கேக்குது உனக்கு? மாட்டுக்கு ரோமியத்தை வாயில ஊத்தணும். நான் போய் கடையிலேயே சாப்பிட்டுக்கிறேன். மப்ளர் மண்டையன் என்ன சொல்லிட்டு போறேன்னு பாருங்க, உனக்கு பேதி புடுங்க. எம்டி மைதாக்கா, அந்த ரோசுகாரி நான் எந்திரிச்சு போனோன்னு என்ன பேசிக்கிட்டு இருந்தா உங்ககிட்ட? ரோசுகாரியா? யாரு முட்டி அந்த ரோசுகாரி? தெரியாத மாதிரி தான் கேட்பா. அந்த ஒத்த ரோசா முட்டி, ஒத்த ரோசா. கதை கேட்கலன்னா அவளுக்கு தூக்கமே வராதே. என்ன பேசிக்கிறாள் 2 பேரும்? நம்மளுக்கு ஒன்றும் புரியலையே. ஒன்றும் இல்லாத செய்தியவா கேட்குறேன். இந்த சவு மிட்டாய் மாதிரி என்னமோ ஆக்ஷன் புலிம் மாதிரி காமிச்சுக்கிட்டு இருந்தாடி. அதை தாண்டி கேட்குறேன், என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. ஏண்டி வெளிநாட்டு பாசையாடி பேசிக்கிட்டு இருக்கிறிய? எனக்கு ஒன்றுமே புரிஞ்சு தொலைய மாட்டேங்குது. ஒழுங்கா தெளிவாக சொல்லுங்கடி 2 பேரும். கதை கேட்கறதுனா ஒழுங்கா கேட்கணும். அது ஒன்றும் இல்லட்டி, அந்த 3ஆவது வீட்டுக்கு புதுசாக ஒருத்தி குடி வந்திருக்கா. அதுக்கு என்ன சொல்றதே முழுசா கேளுங்க முட்டி, சொல்ல வர்றதையே நான் மறந்துடுவேன். நேற்று அவளுக வீட்டுக்கு நான் போனேன். மாமியாரும் மருமகளும் இருந்தாளுங்க. எல்லாத்தையும் கூப்பிட்டாளுங்க, காப்பி இப்பெல்லாம் கொடுத்தாளுங்க. வீட்டுக்கு வந்தவளை வாங்கன்னு சொல்லாம போங்கன்னு சொல்லுவாங்க. அடி ஏன்டி இவ ஒருத்தி பேசாம ஒரு ஆள்ல மெல்லாம் ஒரு ஆள்ல. என்னது மெல்ல விடலையா? என்னடி பேசிக்கிட்டு இருக்கிற நீ? பேசுறதே சொல்ல வந்ததை தவிர அப்படி சொல்லிவிட்டேன். ஏன்டி குறுக்க பேசாம இருங்கடி. நம்ம இருக்கிறதே மறந்துகளுக்கு பேசிக்கிட்டு இருக்காளுங்க. ஆரம்பிச்சுட்டது நான் தானே. சரி நல்லா தான் சொல்லிக்கிட்டு இருக்கா, கேட்போம், கடைசியில பாப்போம். கீழேயே இறங்கி உட்காந்துருவோம். நம்மள கண்டுக்கிறவே மாட்டேங்கிறாளுங்க. காப்பி கொடுத்தாங்க அப்புறம் என்ன எல்லாத்தையும் பேசினாளுங்க. அது வந்து இந்த ஒத்த ரோசாக்காரியே அவன் நம்ம விளையாட்டுக்கு சொல்லியிருப்பா போல. இவ எடுத்து கட்டி அம்புட்டு தெரியல தண்டோரா போட்டு வந்துட்டா. ஓஹோ அப்படி போகுதோ? அத்தடி என்னமோ முணுமுணுன்னு சொல்லுதே. அடி நீ தான் அடி, நான் என்னமோ முணுமுணுன்னு சொல்லுது பாம்பு வந்துருச்சோன்னு பாக்குறேன். ஏன்டி கல்லு மேல உட்காந்துருக்க விட்டுட்டு கீழே வந்து உட்காந்துருக்குற? நேரம் மதியம் 12 மணி. ஐயோ மணி 12 அடிச்சிருச்சு முடி. காலையில இருந்து நான் சாப்பிடவே இல்லையே. அச்சோ இனிமே என் மருமகள்கிட்ட சோறு போட்டு தானே கேட்டா நீ செருப்பு கழட்டி அடிப்பாளே. என்னது செருப்பு கழட்டிட்டு அடிப்பாளா? ஓ மருமகளை வேணா நீ எப்படி வச்சிருப்ப? என் மருமக அப்படின்னு கையை தூக்குனா கரண்ட காலை முறிச்சு போடுவேன்னு சொல்லி வச்சிருக்கேன். சரி முட்டி நான் கிளம்புறேன். இன்னும் 4 தடவை போய் பொறணி வேசணும். அது யாரோ தூரத்துல வர்றாப்புல தெரியுதே. இன்னும்ட்டி 4 தடவைக்கு பொறணி வேசணும்னு சொல்ற? வாயில வலிக்குமா அவளுக்கு? அதான் பாரு, நமக்கெல்லாம் உட்கார்ந்து இந்த இடுப்பு கால கட்டுக்கிற கடக்கோ அட்டே சொல்ல முடியாது. இப்பதான் 2 வயசு பிள்ளையாட்ட எந்திரத்து குதியாட்டம் போடுவா. 2 வயசு பிள்ளையா? 10 வயசு பிள்ளைதே. வாயில வரை சொல்லிவிட்டேன். அதுக்கா அவ 10 ஊர் போய் பேசுவா, அவளுக்கு தெம்பு இருக்கு. நம்மளுக்கு அப்படியா? கால் வலி எடுத்தேறி வைக்க முடியல. சரி முட்டி நான் முன்ன நடந்து போறேன். போய் சாப்பிட்டு விட்டு சத்த குறுக்க சாய்க்கணும். அப்பதான் நாளைக்கு உட்காந்து பொறணி வேசையில இடுப்பு கை கால்லாம் வலிக்காது. பொறணி வேசையிலையா? இதையெல்லாம் நல்லா குறுப்பா கேட்பா. எங்கிட்டே அவளுக்கு இப்படி காது கேக்குதோ. நம்ம குத்து மதிப்பா பேசிக்கிட்டு இருக்கோம். கண்ணு வேற கொஞ்சம் தெரியுதுல, காதும் நல்லா கேக்குதுல்ல. வர வர பொறணி இல்லம்மா, உட்காந்து பேசுறதுக்கு சொல்றேன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் ரொம்ப எஃபோர்ட் போட்டு இந்த வீடியோ பண்றேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஒரு சப்ஸ்கிரைபும் எனக்கு ரொம்ப முக்கியம். உங்க ஆதரவை எனக்கு கொடுங்க. பாய் சொந்தங்களே.